இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே அவன் மாறம் மேல கோவமா இருக்கா. இப்ப நீ வேற சொன்னீனா அவளுக்கு அது ஞாபகம் வரும்ல. அதுக்கு நான் என்னமா பண்றது? நீங்க உங்க மருமங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கணும். என்னத்த சொல்லி வைக்கிறது? பொண்டாட்டி போதனாலெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும்? இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இந்த மரமண்டை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம்ல. இப்ப என்ன ஆக போதோ? எனக்கு தெரிஞ்சு அக்கா பிறந்த நாள் முடிஞ்சு மறுநாள் தான் வருவார் போல. போச்சு, இந்த வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே நடக்க போய் வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். மேல போறோம் இல்லையம்மா? அத்த ஏண்டா எங்கடா போன நீ? ஏன் என்னாச்சு? ஏண்டா வெளியே போடா, எங்க போறேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? ஒரு போனாவது பண்றது இல்லையா? வேலத்த காஞ்சிபுரம் வரைக்கும் போக வேண்டி இருந்துச்சு. இப்ப என்னாச்சு? உன்னை காணும்னு உன் பொண்டாட்டி கோவமா இருக்கா. கோவமா இருக்காளா? உன்னதான் தேடிட்டு இருக்கா. போய் என்னன்னு கேளு. என்ன எதுக்கு தேடுறா? நேத்து நைட்டே சொல்லிட்டு தான் போனேன். போ சொல்லுவா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இன்னைக்கு அக்காக்கு பிறந்த நாள். மாமா விஷ் பண்ணவே இல்ல, சுத்தமா மறந்துட்டாரு. அதனாலதான் செம டென்ஷனா இருக்கா. ஐயோ, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. உன்னோட இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா பிசினஸ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு எனக்குள்ள தோணுது. நிறுத்துடா. டாவா? ஆமாண்டா. சரி சரி, நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம். ஆனா ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போ. வாய் மூடுறா. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். என்ன உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? பொண்டாட்டி குடும்பம் நேரா சாமியார போக வேண்டியதானடா. என்னடி இப்படிலாம் பேசுற? அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? புருஷனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் வீரா. உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள் இன்னைக்கு? என்ன நாள்? ஏதாவது விரதமா? தெரியாம ஏதாவது சாப்பிட்டனா? அப்ப கூட நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. ஏன்டா இப்படி இருக்க? மறந்துட்டால? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன மறந்துட்டு ஊரெல்லாம் சுத்தி இருப்ப? பொண்டாட்டியை மறந்துட்டு பிசினஸ் கேக்குது. வீரா வேணாம் பேசாத போ. மணி 12 ஆக போகுது. ஆனா உனக்கு இன்னைக்கு என்ன நாள் ஞாபகமே வரல. இன்னைக்கு நாளே முடிய போகுது, இன்னமும் உனக்கு ஞாபகமே வரல. சத்தியமா ஞாபகமே வரலடி. என்னன்னு சொல்ல. இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. என்ன பாக்குற? விட்டிருந்தா சட்டையை கிழிச்சு 4 கன்னத்துல வச்சிருப்ப போலயே. வாங்கிக்கோ. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நாளை மறக்க மாட்டேன். டே போலாமாடா? டேய் இரு. என்னடா? என்ன அரசியல் எதுவும் சேர போறியா? இல்ல யாரையாவது ஏமாத்த போறியா? ஏன்? இல்லடா, ஒயிட் ஷர்ட்ல வந்திருக்கே, அதான் கேட்டேன். ஏமாத்திர வந்தா வெள்ளை சட்டை போடுவானா? என்னடா அநியாயமா இருக்குது. டேய் காலம் அப்படி கிடக்குடா. போட்டாங்க. சரி வா, டைம் ஆகுது. மகர ராசி நேயர்களே, இன்று நீங்கள் அணியக்கூடாத நிறம் வெள்ளை. வெள்ளை உடை அணிந்தால் பல விபரீதங்கள் சந்திக்க கூடும். கவனமாக இருங்கள். சரிடா, நீ போய் சட்டையை மாத்திட்டு வா போ. எதுக்கு? டேய் கேட்டல்ல, நீ வெள்ளை சட்டை போட்டா விபரீதமா. போ மாத்தி. என்னடா விவேக் பட காமெடி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் எந்த காலத்துலடா இருக்க? அதெல்லாம் ஒண்ணாகாது. வா, 1008 வேலை கிடக்கு. டேய் ஒரு முக்கியமான வேலையா போறோம், போய் சட்டையை மாத்திட்டு வந்துரு போ. மாமா, ஆமா மாமா, நீங்க சட்டையை மாத்திருங்க.
இன்னைக்கு உங்களுக்கு ராசியான நேரம் மஞ்சள் கலரா மஞ்சள் கலர் சட்டை வச்சிருக்கீங்கல்ல? ஆ வேணா ஒண்ணு பண்றீங்களா? இந்த சட்டையை கொடுக்குறேன், மஞ்சள் தண்ணியில முக்கிய எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா? ஆ சூப்பர் ஐடியா மாமா. நான் பண்ணிட்டு வரவா? கொடுங்க. அப்படியே கழுத்து மேல 4 வச்சன்னு வை. அப்படியே காவி வேட்டி பாசி மணி எல்லாம் கொடுத்தீங்கன்னா போட்டு நடபாதியா கோயிலுக்கு கிளம்பிடுறேன். ஆ? என்ன மாமா? அவன் ஏதோ சொல்லணுங்கிற கணக்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. டேய் வாடா, டைம் ஆச்சுடா. எதையாவது உளறது. என்ன நடக்க போதோ தெரியல. போயிட்டு வந்துடும். டேய் டேய், பாத்துடா. டேய் டேய், என்னாச்சுடா? தெரியலையே. வாய வச்சான். வாய வச்ச டயர் வெடிச்சிருச்சு. ஆ? சும்மா சொல்லக்கூடாதுடா, ராசியான ஆள் நீ. தச்சி சிரிக்காத. நீ என்ன பண்ற? தினமும் காலையில எந்திரிச்சு அந்த விஜய் இருக்கால, அவளை பார்த்து இஷ்டத்துக்கு சாபம் கொடு. அப்பாவது அடங்குறாளான்னு பார்ப்போம். ஏய் என்னடா ஏமலையா தப்பு? கிளம்பும் போது ராசி பலன்ல என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இல்லடா, அதான் ஒரு ராசிக்கு வெள்ளை சட்டை. அட போடாங்க, இந்த காலத்துல வந்து ராசி அது இதுன்னு பேசிட்டு. டேய் டேய், அறிவு கெட்டவன. எப்படி போறான் பாரு. என்னடா ஆச்சு? டேய் சிரிச்சனா பல்ல உடச்சிருவேண்டா. ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், வெள்ளை சட்டைய மாத்துடான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு, டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு, சட்டையும் சேர் ஆயிடுச்சு. இப்படியே நாம அங்க போனோம்னு வச்சுக்கேன், மரியாதை இருக்கும். ஆ? சரி, பஞ்சர் கடையை பார்த்து பஞ்சரை போட்டுட்டு பக்கத்துல தான் கடை எந்த சட்டையை மாத்திட்டு போவோம். சரி ஓகே. டேய் நான் தள்ளிட்டு வரேன். பைக்கை தள்ளி விட்றா, நான் பாத்துக்கிறேன். நல்ல சட்டை. இவனா இருக்காது. யோ இங்க வாயா. என்ன இவனா இருக்காது? நீ பாட்டுக்கு மூஞ்சிய பாக்குற, இவனா இருக்காதுன்னு நீ பாட்டுக்கு போற. நாங்க ஒரு ஆளை தேடுறோம், அது நீ இல்ல. ஏன்னா அது வந்து அவரு பைக்கெல்லாம் வச்சிருக்க வாய்ப்பே இல்ல. தூரத்துல இருந்து பார்த்தாலே நாங்க பைக் வச்சிருக்கோம் தெரியும்ல, அதையே பக்கத்துல வந்து மூஞ்சிய பாக்குற. என்ன பண்றது, நீயா இருப்பேன்னு ஒரு நப்பாசை தான். யாரியா? ஒரு சாமியார் வந்திருக்காரான்ல, பெரிய சித்தராம். பார்க்க நார்மல் மனுஷங்க மாதிரியே இருப்பாராம். ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தரு. அவர் பேரு காக்கா சித்தரு. காக்காவா? அவர் நினைச்சா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் வரம் கொடுப்பாராம். அதான் அவரை எப்படியாவது பார்த்து ஒரு நல்ல வரமா வாங்கிடலான்னு தேடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. ஒரு வரத்தை வச்சு அடைச்சிட மாட்டேன். இதெல்லாமா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? தலை எழுத்து. நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஊரே அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா நீயும் போய் ட்ரை பண்ணி பாரு. வரவா?